ஹலோ ஃப்ரெண்ட், குட் மார்னிங். இந்த வீடியோவில் பாருங்கள், நம்ம ஒரு பேட்ச் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக உங்களுக்கு ஒட்டுறது தான், ஸ்டிச்சிங்கே கிடையாது. பாருங்கள், இதில் இருக்கிற நம்ம ஸ்டோனுங்க எல்லாமே ஒட்டுற மாதிரி தான் வாங்கியிருக்கிறோம். பாருங்களேன் எப்படின்னு. இதுக்கு பின்னாடி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மின்பக்கம் பார்த்தா அப்படி குந்தன் கலர் இருக்கும், பின்னாடி இது ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருப்பாங்க மெட்டலால். இதை மாதிரி வாங்குகிற ஸ்டோன் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இது மாதிரி ஸ்டிச் பண்ணாலும் ஒட்டுனாலும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஆனால் இது ஸ்டிச் பண்ண முடியாது, இது ஒட்டுற ஸ்டோன் தான். நம்ம இதுக்கு ஒட்டுற வேலை இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டோன் தான் வாங்கியிருக்கோம். பாருங்கள் இப்படி இருக்கும். அதே மாதிரி திலகம் மாதிரி விற்கும், இப்படி இருக்கும். இதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம வாங்கிக்கணும், புரியுதுங்களா? இதை மாதிரி செயினுங்க இதெல்லாம் இருந்தாக்கா நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸ்லேயே நீங்கள் அழகாக நீங்களே ஒர்க் பண்ணிக்கலாம். நம்மனா தைக்கிற வேலை கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டுற வேலை தான். இது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் ஐடியா வந்துருச்சுனாக்கா நீங்களே செஞ்சுக்கலாம். இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதை ஒட்டுறதுக்கு ஒரு க்ளூ மட்டும் வாங்கிக்கோங்க. இது மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ கிடைக்கும் கடையில். இதை வாங்கிட்டாக்கா நல்லா ஒட்டிக்கும். இது ஒட்டுனா வந்துருமோன்னு சொல்லிட்டு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா? நிச்சயமாக வராது. இது செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த நாள் 24 ஹவர்ஸ் கழித்து பின்பக்கம் திருப்பி போட்டு இதை ஹைன் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா தாராளமாகவே வைக்கலாம். ஏன்னா ஒட்டுற வேலை தான் இல்லைங்களா? இதுக்கு பாருங்கள், நான் இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டோனை எடுத்துக்கிறேன். பின்னாடி ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க, தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிட்டோம். இதை கொஞ்ச நேரம் நம்ம காய விட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம பாருங்கள் இப்படி செயின் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் இல்லைங்களா? இது இப்படி இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு ஸ்டோன் செயின் கட்ட கடையில் கொடுப்பாங்க. அது கரெக்டாக இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு வச்சு பார்த்து கட் பண்ணிவிட்டு இதை சுற்றிலும் இதே மாதிரி பேஸ்ட்டு நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அதே சமயம் வெளியெல்லாம் வழிஞ்சு வரக்கூடாது. அது மாதிரி பார்த்து பொறுமையாக செய்யணும். இதை சுற்றிலும் அப்படியே இது வச்சுருங்க. இது பெரட்டிக்க கூடாது, அழகாக இருக்கணும். பாருங்கள் இப்படி, புரியுதுங்களா? இப்போ செயின் எடுத்துருவோம். செயின் வச்சுட்டோம். இப்போ அடுத்து இப்படி ஒரு லைன் செயின் வைக்கலாம். அதுக்கும் இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், அளவெடுத்து இதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட், அதே மாதிரி கொஞ்சமாக அப்படி வைங்க. நம்ம பொறுமையாக செய்யும் போது அழகாக வரும். பொறுமையாக செய்யணும். சின்ன பிள்ளைங்க யாரும் நம்ம பக்கத்தில் இல்லாமல் ஆட்டிலாம் விடக்கூடாது. அந்த மாதிரி செய்யும்போது கரெக்டாக அழகாக வரும். ஓகேவா? இப்படி வச்சுட்டோம். இப்போது இதுக்கு கீழே வைக்கிறதுக்கு நம்ம ஒரு வளையமாக வைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வளையம் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இதுக்கு கீழே ஒரு வளையம் சென்டரில் கரெக்டாக வைக்கணும். அதுக்கும் கீழே இங்கே பாருங்கள் திலகம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அது திலகம் மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணுறோம். ஒட்டிடலாம். எல்லாமே ஒட்டுறது தான், ஒட்டுற ஸ்டோன் தான் இதெல்லாமே. கொஞ்ச நேரம் காய விட்டு செய்யும் போது அழகாக கிடைக்கும். கொஞ்சம் நேரம் ஓட்டம். இதுக்கு அடுத்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கு இல்லைங்களா? அது ஒன்று. இந்த குந்தனே அழகாக இருக்கும் பாருங்களேன். பின்னாடி கவர் பண்ணி பார்க்க திக்காக இருக்கும். அதுக்கும் கீழே இதே மாதிரி ஸ்டோனு இப்படி திருப்பி வைக்கிறோம். நீங்கள் இந்த மாடல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரியும், மாடல் தான் உங்களுக்கு வேணும். ஓகே, அவ்வளோதான். இப்போது இதை நான் சுற்றிலும் பாருங்கள் இப்படி வச்சுட்டு உங்களுக்கு கடைகளில் பார்த்தீங்கன்னா இதை போல் பாருங்கள், ஆஃபாக உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்,
இதை மாதிரி ஆஃபில் கிடைக்கும் உங்களுக்கு, ஆஃபாக கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு? இது பாருங்கள், முழுசாக இருக்குது பாருங்கள், முழு குண்டு குண்டாக இருக்கா, இது மணியாக இருக்கா, இது ஆஃபாக இருக்கும். இதை மாதிரி கேட்டு வாங்கிக்கணும். அப்போ நம்ம வைக்கும் போது உங்களுக்கு அது உங்களுக்கு மாதிரி உங்களுக்கு ஒரு தூக்கலாக தெரியாது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஃப்ளாட்டாக தெரியும். இதை இந்த லைனில் வச்சுருங்க. இது எல்லாமே ஒட்டுறதான். இதே மாதிரி இந்த பக்கம் இதில் நீங்கள் ப்ளவுஸில் எட்ட இதை மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. பாருங்களா, ஒரு ரிச் ஒர்க்காக இருக்கும். இந்த பக்கம் எத்தனை வச்சுருக்கோம்? 5. அதே மாதிரி இந்த பக்கம் 5 தான் வைக்கணும். ஓகே, இப்போது இங்கே ஒன்று, இங்கே ஒன்று ஒயிட் மணி வச்சிடும் பாருங்கள், ஒயிட் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் செட் ஆகிட்டே வருது. இப்போ பாருங்கள், இங்கேயும் இந்த நீட்டு வைக்கவும் நீட்டாக வைக்கணும். நம்ம இந்த நீட் ஷேப்பில் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சிடும். ஓகே, இப்போது மேலே திலகம் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை ஒன்று அடுப்புற வச்சுருங்க. வைக்கும்போது சென்டர் பார்த்து கரெக்டாக வைங்க. ஸ்கொயர், ஸ்கொயர், அதற்கு மேலே ஒரு திலகம் மேல் நோக்கி. இது மாதிரி கோல்டன் கலரில் மட்டும்தான் கிடைக்கும், கலர்ஸில் கிடைக்காது. இது மாதிரி ஸ்டோனுங்க கோல்டன் கலரில் தான் கிடைக்கும், காப்பர் கலர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், முடிச்சிட்டோம். நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸில் கொஞ்சம் கேப் விட்டு அதே மாதிரி நிறையா ஒட்டும் போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த ஒர்க் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.